நகரணும். மாற்றுனா முற்றிலும் மாற்று, அடிப்படை அரசியல் மாற்று, எல்லாத்திலிருந்து மாற்று. மக்கள் நினைச்சவே கூடாது இந்த அரசியல் கட்சி, இந்த திமுக, இந்த அதிமுகனால நமக்கு கிடைக்கிற அதிகபட்ச நன்மையே அவங்க கொடுக்குற ஓட்டுக்கு 1000-500 அரிசி பருப்பு அண்டா குண்டா சேலை வேட்டி இப்படின்னு நினைச்சவே கூடாது. தரமான பள்ளிக்கூடம் கட்டி கொடுக்கறது, தரமான ஆஸ்பத்திரி கட்டி கொடுக்குறது, இதுதான் அரசாங்கத்துடைய வேலை. சேலை வேட்டி அரிசி பருப்பு இதெல்லாம் நம்ம வாங்கிக்கலாம் தரமான. ஆனா பள்ளிக்கூடம் நம்ம உழைச்சாத்தான் நம்ம கஞ்சி கொடுக்க முடியும். எங்க ஆத்தா சொல்லும், எங்க அப்பத்தா சொல்லும், எல்லாரும் சொல்லுவாங்க நம்ம உழைச்சாத்தான் நம்ம கஞ்சி கொடுக்க முடியும். அதுல எந்த சந்தேகமும் இல்லம்மா. நம்ம உழைச்சாத்தான் நம்ம கஞ்சி குடிக்க முடியும். ஆனா இந்த பள்ளிக்கூடம் நம்ம கட்ட முடியாது, ஆஸ்பத்திரி நம்ம கட்ட முடியாது, தண்ணி பஞ்சத்தை நம்ம தீர்க்க முடியாது, ரோடு நம்ம போட முடியாது, தெருவிளக்கு நம்ம போட முடியாது, சாக்கடை வசதி நம்ம செய்ய முடியாது. இதெல்லாம் செய்யறதுக்கு தான் அரசாங்கம் தேவை. அப்போ ஒரு நல்ல அரசாங்கம் வந்துருச்சுன்னா இதுவெல்லாம் அவங்களே செஞ்சிருவாங்க. நீங்க ஓட்டு போட்டு ஒருத்தவரை முன்னேற்றி விடுறீங்க. திமுகவை சேர்ந்தவராக இருக்கட்டும், அதிமுக சேர்ந்தவராக இருக்கட்டும். ஒருத்தவர் எம்எல்ஏக்கு முதல்ல நிக்கிறாரு, ஒருத்தர் ஏற்கனவே எம்எல்ஏவா இருந்திருக்கிறாரு. சரி, நானும் நிக்கிறேன். இப்போ அவங்களுக்குலாம் ஓட்டு போட்டு உன் பிள்ளை ஸ்கூலுக்கு போகும்போது இந்த ரோட்ல தான் போகுது, இப்படித்தானே போகணும். உன் பிள்ளை ஸ்கூலுக்கு போகும்போது இந்த ரோட்ல தான் போகணும். உன் வீட்டு விட்டு வெளில வந்தா வெளியில சாக்கடை தேங்கி இருக்கு, தண்ணீரை குடிநீர்ல சாக்கடை கலந்து வருது. இந்த பிரச்சனைகளுக்குள்ள நீங்க வாழ்றதை விட மாற்றத்தை நோக்கி சிந்தியுங்க. இளம் தலைமுறை பிள்ளைகள் நாங்கள் இந்த எந்த கட்சிகளோடும் கூட்டணி வைக்காமல், எவனோடையும் சேராமல், வாக்குக்கு காசு கொடுக்காமல் உண்மையிலேயே நேர்மையாக உண்மையாக நிர்வாகம் செய்யணும். இந்த நாட்டை ஆள்வதற்கான உண்மையான தகுதியும் திறமையும் படைத்தவர்களாக நாங்கள் உங்க கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்கிறோம். ஒரு முறை எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. நாங்கள் வாக்கு கேட்கல, வாய்ப்பு கேட்கிறோம். ஒரு முறை எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து பாருங்க, எல்லாம் சரியாகும். எல்லாம் சரியாகும். அடிப்படை வசதிகள்ல இருந்து உள்கட்டமைப்புல இருந்து சாக்கடை, தண்ணி பஞ்சம், இந்த ரோடு எல்லாம் சரியாகும். எல்லாத்தையும் எங்களால சரி செய்ய முடியும். நாங்கள் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக இந்த இடத்துக்கு வரல. சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவன் திமுகவுக்கு போயிருக்கலாம், அதிமுகவுக்கு போயிருக்கலாம். அங்க போயிருந்தாலும் கிடைச்சது. தனியா நின்று ஒரு கட்சியில் நின்று 25-26 வயசுக்குள்ள இப்படி நின்று கத்திரிச்சாகணுங்கிற அவசியம் இல்லையா? அப்படி எல்லாரையும் பகச்சிக்கணுங்கிற இது இல்லையா? அப்ப நாங்கள் உண்மையிலேயே வாக்குக்கானவர்கள் அல்ல, உங்கள் வாழ்க்கைக்கானவர்கள். நாங்கள் ஓட்டுக்கானவர்கள் அல்ல, இந்த நாட்டுக்கானவர்கள். இங்க நாம மாறினாதான் எல்லாம் மாறும். அதுவும் பள்ளிக்கூடம் மாறணும், ஆஸ்பத்திரி மாறணும், தெரு மாறணும், ஊர் மாறணும், தண்ணி மாறணும், சனம் சாதி சனம் எல்லாரும் மாறணும். ஆனா நம்ம மாறணும். முதல்ல நம்ம மாறினாதான் இங்க எல்லாம் மாறும். வாக்குக்கு காசு வாங்காதீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், சொன்னா யாரும் கேட்கவும் மாட்டீங்க. வாக்குக்கு காசு வாங்குறதும் காசு வாங்காததும் உங்கள் விருப்பம். ஆனா ஓட்ட நல்ல பார்த்து போடுங்க, அது எனக்கு போடுங்க. நீங்க சாமிநாதனுக்கோ ஐயா பரமசிவத்துக்கோ ஓட்டு போடணும்னா கூட என்னைய தாண்டி தான் போடணும். ஏன்னா ஓட்டு பெட்டியில சின்னமா என் சின்னம் தான் இருக்கு, சின்னமா விவசாய சின்னம் தான் இருக்கு, அதை தாண்டி தான் போடணும். உங்க பிள்ளை என்னைய தாண்டி தான் நீங்க திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ போடணும். ஆனா பிள்ளைய தாண்டது நல்லதுக்கு இல்லை, பிள்ளைய தாண்டினா வீட்டுக்கு ஆகாது. அதனால என்னைய தாண்டாம நீங்க எனக்கே ஓட்டு போட்டுருங்க. விவசாய சின்னத்துல ஏற்கலப்பை ஏந்திய விவசாய சின்னம் ஓட்டு பெட்டியில முதலாவது சின்னம். ஒரு முறை ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க. நீங்க உங்களுக்கு நான் சொல்ல தேவையில்லை. ஐயா வாவு சிதம்பரனார், நம்மளுடைய தாத்தா ஐயா வாவு சிதம்பரனார், இந்த மாதிரி பல முன்னோர் பெருமக்களை முன்னத்தியராக முன்னுதாரணமாக கொண்டு வாழும் பிள்ளைகள் நாம். அப்ப நம்ம அவங்க மாடு கூட இழுக்க திறகின்ற செக்க ஒரு மனுஷன் நாட்டு விடுதலைக்காக இழுத்தான்னு சொன்னா அது நம்முடைய தாத்தா வாவு சிதம்பரனார் அவர்கள். அப்ப அவன் வழியில் வந்த பிள்ளைகள் நம்மளும் நேர்மையின் பக்கம் நின்று சிந்திக்கணும், ஒழுக்கத்தின் பக்கம் உண்மையின் பக்கம் நின்று சிந்திக்கணும். ஒரு முறை எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. உங்க ஓட்டை நீங்க எனக்கு போட்டாலும் போடாலும் உங்க ஓட்டை வாங்காம நான் போக மாட்டேன். கண்டிப்பா ஒரு நாள் நீங்க எனக்கு போட்டுதே ஆகணும். அது இன்னைக்கே போட்டுட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் நான் தாங்குவேன். நான் சின்ன பையன், நான் தாங்குவேன். நாடு தாங்குமா அப்படின்றத உங்கள்கிட்ட கேட்க விரும்புறேன். இன்னைக்கு இருக்கிறதே ரொம்ப மோசமா இருக்கு. 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு இன்னும் மோசமா போயிடும். அவ்வளவு நாள் உங்க பிள்ளையை வீதியில விட்டு கட்ட விட்டுறாதீங்க. ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க. நமது சின்னம் விவசாயி, தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர்.